சிவபுரம் என்னும் ஊரில் ஹரிதாசன் அவர் மனைவி கோகிலாவுடன் அவரது பிள்ளைகளும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகின்றனர். ஆனாலும் கோகிலாவிற்கு ஒரே ஒரு கவலை மட்டும் இருந்தது. தன் தோழியுடன் கோகிலா பேசிக் கொண்டிருந்த பொழுது, அனு, என் புருஷன் என்ன நல்லா தாண்டி பார்த்துக்கிறாரு. வீட்லேயும் பணத்துக்கு பஞ்சமே இல்லை. குழந்தைகளும் நல்ல குழந்தைகளா இருக்காங்க. ஆனா என் வீட்டுக்காரர் என்கிட்ட பாசமாவே நடந்துக்க மாட்டேங்கிறாரு. எப்போ பாரு வேலைன்னு போயிடுறாரு. குழந்தைகள் கூட விளையாடவும் மாட்டேங்கிறாரு. மூஞ்சி கொடுத்து கூட பேசுறதில்ல. இதை நினைச்சாலே ரொம்ப வருத்தமா இருக்கு. வேலைக்கு போற அவரை என்னதான் பண்ணுவாரு? வேலைன்னு சுத்திட்டு இருக்காரு. அவர் வேலைக்கு போனாதானே குடும்பத்தை பார்த்துக்க முடியும். உங்களே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தா அவர் எப்ப சம்பாதிக்க பாப்பாரு? அவர் செய்யறது சரிதாண்டி. என்னதான் இருந்தாலும் நாங்க இருக்கோங்கிறத மறந்துடுறாரு. அப்போ கோவிலுக்கு போய் உட்கார்ந்துடுறாரு. வேலையில அவருக்கு சுமை அதிகமா இருந்திருக்கும். அந்த களைப்பை போக்குறதுக்கு கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வராரு. நீ என்னதான் சொன்னாலும் என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குதே. பிள்ளைங்க படிக்கிற பள்ளியில கூட அப்பா அம்மாவை அழைச்சிட்டு வர சொன்னாங்க. அப்பா கூட இவருக்கு அதை பார்க்க நேரமே இல்லை. என்ன பண்றது? இவ்வாறு பேசி கொண்டிருக்க ஹரிதாசன் அங்கு வருகிறார். வாமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. ஆமா அண்ணா, அதனாலதான் கோமதியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரிம்மா. கோமதி, அனுவை கவனிச்சுக்க. நான் குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரியா? வந்து எல்லோரும் ஒன்னா சாப்பிடலாம். சரி, பசங்க எங்க? அவங்க வெளியே போய் விளையாடிட்டு இருக்காங்க. ஹரிதாசன் வெளியே வந்து பார்க்க குழந்தைகள் இருவரும் விளையாடி கொண்டிருந்தனர். அதில் அவருடைய மகன் ராஜு அப்பா வந்ததை பார்த்து, அப்பா வாங்கப்பா விளையாடலாம். எப்போ பாரு நேரம் இல்லைன்னு வேலைன்னு போயிடுறீங்க. இல்லப்பா, அப்பாவுக்கு கொஞ்சம் நேரம் இல்லப்பா. நேரா அத்தங்கரைக்கு போய் குளிச்சுட்டு கோவிலுக்கு போகணும்ப்பா. இன்னொரு நாள் நான் கூட விளையாடுறேன். ராஜு சோகமாக சரி என்று வழி அனுப்பி வைக்கிறான். ஹரிதாசன் கொஞ்சம் தூரம் சென்ற பிறகு துண்டை மறந்து வீட்டிலேயே வைத்து விட்டதால் மீண்டும் வீட்டிற்கு துண்டு எடுக்க வருகிறார். துண்டை மறந்துட்டோமே, சரி போய் எடுப்போம். ஹரிதாசன் வீட்டிற்கு துண்டு எடுக்க செல்லும் வழியில் அவரது மனைவியும் அனுவும் பேசிக்கொண்டிருப்பதை கேட்கிறார். பாத்தியா, சொன்னேல, வேலை விட்டு வந்தாரு, நேரா கோயிலுக்கு போறேன்னு போயிட்டாரு. குழந்தைங்க கூட விளையாட மாட்டேங்கிறார். பாத்தியா? இடு கோமதி, ஒரு நாள் அவரே திருந்துவார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஹரிதாசன், என்ன இது, இவங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என் நிலைமை அந்த மாதிரி இருக்கு. இவங்களையும் பார்த்துக்கணும், வேலையையும் பார்த்துக்கணும். நான் எதை தான் சமாளிக்கிறது? ஹரிதாசன் குழப்பமாக ஆற்றங்கரைக்கு சென்று குளித்துவிட்டு நேரே கோவிலுக்கு செல்கிறார். கோவிலுக்குள் யாருமே இல்லை. நடை சாத்தப்பட்டுள்ளது. சிறிது நேரம் இங்கு இருந்து விட்டு செல்லலாம் என்று ஹரிதாசன் அங்கேயே அமர்கிறார். அப்பொழுது கோவில் கருவறைக்குள் யாரோ பேசிக்கொண்டிருப்பது போல் சத்தம் கேட்கிறது. நேராக அந்த கதவுகளை நோக்கி செல்கிறார். அங்கு சிவபெருமானும் பார்வதி தேவியும் உரையாடி கொண்டிருக்கின்றனர். பிரபு, இந்த காலத்தில் இருக்கும் மனிதர்களுக்கு வேலையில் மட்டுமே கவனம் இருக்கிறது. குடும்பத்தினை கவனிப்பதில்லை. மனம் விட்டு பேசினால்தானே அவர்களுக்கும் அன்பு அதிகரிக்கும். குழந்தைகள் பாசமாக இருப்பார்கள். இதற்கு ஏதேனும் தீர்வு இருக்கிறதா பிரபு? இந்த காலமானது கலியுகம். வேலைக்கு செல்ல வேண்டும், குடும்பத்தை பார்க்க வேண்டும். இது நல்ல விஷயம்தான். ஆனால் வேலையில் மட்டுமே கவனம் செலுத்தி கொண்டிருந்தால் குடும்பத்தை எப்பொழுது பார்ப்பது? நீ கேட்ட கேள்விக்கு பதில் ரகசியமானது தேவி. அது தெரிந்துவிட்டால் அனைவரும் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பார்கள். ரகசியமா? என்ன சுவாமி, புதிர் போடுகிறீர்கள்? அது என்ன ரகசியம்? கூறுங்களேன், நானும் தெரிந்து கொள்கிறேன். ஒரு மனிதன்
நன்றாக இந்த யுகத்தில் வாழ்வதற்கு பணம் முக்கியமானது. பணம் முக்கியம்தான், ஆனால் அதே நேரத்தில் பாசமும் முக்கியம். நமக்கு பிடித்தவர்கள் நம்மிடம் சண்டை போடுவது கோபத்தினால் அல்ல, உண்மையான அன்பு வைத்திருப்பதால் தான். இதை புரிந்து கொண்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்துவிடும். சரி பிரபு, புரிகிறது. ஆனால் அந்த ரகசியத்தை கூறுங்கள். சரி, கூறுகிறேன். குடும்பத்தில் சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் மனதில் ஆழமாக பதிந்துவிடும். என்னதான் வேலையில் இருந்தாலும் குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்க வேண்டும். அவர்களிடம் அமர்ந்து பேச வேண்டும். பேசினாலே அனைத்தும் சரியாகிவிடும். மனிதன் முதலில் ஓடிக்கொண்டே இருக்கிறான், குடும்பத்திற்காக மட்டுமின்றி தனக்காகவும் தான். ஆனால் ஒரு நாள் தன்னுடன் இருக்கும் மனைவியையும் பிள்ளைகளையும் முகத்துக்கு முகம் நேராக பார்த்து அன்பாக பேசினாலே அவர்களின் தேவை தீர்ந்துவிடும். இதுவே ரகசியம். சுவாமி, நிச்சயமாக நீங்கள் உண்மையை சொன்னீர்கள். ஆனால் இதை செய்ய வேண்டியது மனிதர்கள் மட்டும் இல்லையே, கடவுள்களும் தானே. நீங்களும் தான் சுடுகாட்டில் போய் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பக்தர்கள் கூப்பிட்டதும் ஓடிவிடுகிறீர்கள். நீ கூறுவதும் சரிதான். ஆனால் இப்பொழுது யாருடன் இருக்கிறேன் தேவி? இவ்வாறு சிவபெருமான் கேட்க புன்னகையுடன் பார்வதி தேவி சிரித்து கொண்டிருக்கிறார். அதை கண்டதும் சிவபெருமான் மகிழ்ச்சியாக இருக்கிறார். இவை அனைத்தையும் கேட்ட ஹரிதாசன், இறைவா, மிக்க நன்றி. நல்ல வேளை, இந்த ரகசியம் இறைவன் மூலம் எனக்கு தெரிந்தது. ஓம் நம சிவாய. முதலில் இதை நாம் செயல்படுத்தி பார்ப்போம். ஹரிதாசன் அங்கிருந்து சென்ற பிறகு சிவபெருமான் பார்வதி தேவியிடம், தேவி, நான் பேசிக்கொண்டிருப்பதை ஹரிதாசன் கேட்டுக்கொண்டு சென்றிருக்கிறான். நான் கூறியது சிறு விஷயம்தான். அதனை ரகசியம் என்று கூறியதுமே அவன் மனதில் ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது. இது சாதாரணமான விஷயமே. அவன் ஆரம்பத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தது எனக்கு தெரியாதா என்ன? ஆமாம் சுவாமி, நானும் கவனித்தேன். அவன் வேலை சுமையை போக்கவே நாம் கோவிலுக்கு வந்து நம்மை பார்க்கிறான். இருந்தாலும் அவன் நல்லவன். அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றுதான் நீங்கள் இதை செய்தீர்கள் என்று எனக்கு தெரியும். சரி, பொறுத்திருந்து பார்ப்போம் அவன் என்னதான் செய்கிறான் என்று. ஹரிதாசன் நேராக வீட்டுக்கு சென்று கொண்டிருக்க கையில் குழந்தைகளுக்காக பொம்மைகளையும் அவன் மனைவிக்காக நகைகளையும் வாங்கி கொண்டு செல்கிறான். அப்பா வருவதை பார்த்து இரு பிள்ளைகளும் அவனிடம் மகிழ்ச்சியாக வருகின்றனர். மூவரும் வீட்டுக்குள்ளே செல்கின்றனர். ஹரிதாசனை பார்த்து கோமதி, அட என்னங்க இது? இந்த மாதிரி நீங்க என்னைக்கும் வாங்கிட்டு வந்ததில்லையே, என்ன புதுசா இருக்கு? மாற்றம் ஒன்றுதான் மாறாதது கோமதி. எல்லோரும் மாறிதான் ஆக வேண்டும். இனி உங்களுக்காக நான் நேரம் ஒதுக்குறேன். உங்களையும் நான் நன்றா கவனிச்சுக்கிறேன். நகையை மாத்திக்கோ, பொம்மைகளை குழந்தைகளுக்கு கொடு. பாத்தியா கோமதி, இன்னைக்காச்சும் ஒரு நாள் உன் புருஷன் மாறுவார்னு நான் சொன்னேன்ல, மாறிட்டாரு பாத்தியா? குழந்தைகள் பொம்மைகளுடன் மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருக்கின்றனர். கோமதி நகைகளை போட்டுக்கொண்டு தன் கணவன் முன்னே வந்து நிற்கிறார். அடடே கோமதி, இந்த நகை உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. பொம்மைகளும் ரொம்ப அழகா இருக்கு. இப்போ உனக்கு சந்தோஷம்தானே? இருக்காதானோ? அவர்கள் கேட்டது சின்ன ஆசைதான். அதையும் என்னால கொடுக்க முடியாம போனா அது நல்லா இருக்காது. இப்போ எல்லோரும் மகிழ்ச்சியா இருக்காங்க. சரிங்க, இந்த மாற்றத்திற்கான ரகசியம்தான் என்ன? எப்படி நீங்க மாறினீங்க? ஹரிதாசன் சிரித்து கொண்டே, கோமதி, அதுதான் ரகசியம். இது போல அருமையான கதைகளை கேட்க நம்மளோட 2D KD சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ.